எனக்கு லோன் இருக்கு, அதிக வட்டியில கட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது. அப்படி ஒரு சூழல் இருந்தா கூட இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பத்தியும் ஆப்புகளை பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடைக்க முடியாத கடன் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ சொல்ல முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 விதமான லோன் ஆஃபர் பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா அடைக்க முடியாத கடன், அதாவது அதிகபட்ச வட்டியில ஒரு லோன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, டக்குன்னு வாங்கிட்டீங்க. அப்புறமா தான் பார்த்தாதான் தெரியுது அவங்க எக்கச்சக்கமான வட்டி போட்டு தீட்டிட்டு இருக்காங்க. 2-3 வருஷமா நீங்க கட்டிட்டு இருந்தா கூட உங்க அசல்ல அடையாம அது வெறும் வட்டி மட்டும் தான் கட்டியிருக்கீங்க. இவ்வளோ சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆஃபர் தான் பார்க்க போறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலமாக உங்களுக்கு 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் தருவதாக சொல்றாங்க. எனக்கு கூட நிறைய மெசேஜ்லாம் வந்தது. கூகுள் பே மூலம் தரக்கூடிய இந்த லோனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அந்த லோன் தருவாங்க, எவ்வளோ சம்பளம் இருந்தால் தருவாங்க, இதை அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணலாம், வேறு என்னென்ன விஷயம் நம்மகிட்ட கேட்பாங்க, டீட்டெயிலாக வெளியில் பார்க்க போகிறோம். ஸோ 2 விதமான விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ அடைக்க முடியாத கடனில் நீங்கள் சிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, இந்த கூகுள் பேல லோன் தராங்க சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அல்லது வாங்குற ஐடியா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கூகுள் பே மூலமா தரக்கூடிய இந்த 10 லட்சம் லோன் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறமா அந்த அடைக்க முடியாத காலத்துக்கு என்ன ஆப்ஷன், எப்படி அடைக்கலாம்னு விஷயத்தை, யார் லோன் தராங்கன்னு விஷயத்தை அடுத்து நம்ம பார்க்கலாம். கூகுள் பே மூலமாக இன்ஸ்டன்ட் லோனை எப்படி அப்ளை பண்றது, கூகுள் பே மூலமாக இந்த இன்ஸ்டன்ட் லோன் எவ்வளவு வரைக்கும் தருவாங்க, 1000 ரூபாயிலிருந்து 9 லட்சம் வரைக்குமே இவங்க லோன் ஆஃபர் பண்றாங்க. இந்த லோன் ஆஃபர் இவங்க லெண்டிங் பார்ட்னரோட சேர்ந்து தான் இந்த லோனை தராங்க. இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படி பார்த்தீங்கன்னா, கூகுள் பேலேயே பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், பக்கத்துலேயே எக்ஸ்ப்ளோரர் ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஆப்ஸ் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பர்சனல் லோன் சம்மந்தமான ஆப்ஸ். ஸோ லோன் அமௌண்ட் 10,000 ரூபாயிலேருந்து 9 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. மந்த்லி இஎம்ஐ 1000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவதாக சொல்கிறாங்க. குறைஞ்சபட்ச அமௌண்ட்டு கிடைக்கும் சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 4 வருஷம் வரைக்குமே பிரித்து கட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 13.99% per annum அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்ளை என்ன ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், மெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறமா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்டர் கரண்ட் அட்ரஸ் கேட்கும், பின்கோட் கேட்கும். பின்கோட் நீங்கள் கொடுத்த பிறகு ஃபுல் நேம் கேட்கும். பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அதே கொடுத்துருங்க. பேன் கார்டு நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய லோன் ஆஃபர் காட்டுவாங்க. அதாவது என்னென்ன லோன்லாம் உங்ககிட்ட இருக்கோ, அதாவது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு யாரெல்லாம் லோன் தருவதாக காட்டுவாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் லோன் தராங்க, யார் இந்த லெண்டிங் பார்ட்னர் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபர் லோன் ஆப்பு, மணிவி லோன் ஆப்பு, கேஷ்வி, அப்புறமா 5 லோன். மணிவி லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஒரு 700 அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5 ஆப்பை பொறுத்த வரைக்குமே 3 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமாக கிடைக்கும். மற்ற 2 லோன் ஆப்பும் ஒரு 50,000 ரூபாய், ஒரு 80,000 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஆவரேஜாக அவ்வளோதான் தருவாங்க. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோருக்கு பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் இருக்கும். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் பேயே தான் இருக்குது. அப்போ கூகுள் பே இதில் பொறுப்பு எடுத்துப்பாங்களா? அதாவது நம்ம அப்ளை பண்ணுறோம், நமக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு, லேட் ஆகுதுன்னா நான் யாரை போய் கேட்குறது கேட்டிங்கன்னா கூகுள் பேவை நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா கூகுள் பே ஒரு லெண்டிங் பார்ட்னர், அதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப். வாப்பா உன் டீட்டெயில்ஸாக கொடு, யாரெல்லாம் உனக்கு நாங்கள் லோன் தருவாங்கன்னு காட்டக்கூடிய ஒரு லெண்டிங் ஆப் தான். அதாவது பேங்க் பஜார், பைசா பஜார் இருக்கு இல்லையா, அதே போல தான் இவங்களும் ஒரு லெண்டிங் பார்ட்னர் போல செயல்படுறாங்க. இதில் என்னங்க இவங்களுக்கு லாபம் கேட்டிங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீஸில் இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும். ஸோ ஜஸ்ட் ஆளை காட்டி விடுற வேலை தான் இவங்களுக்கு. என்ன ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ல ஒரு இடத்துல போயிட்டு யார் எவ்வளோ தருவாங்க தெரிஞ்சதுக்கு பதில் இது போல் போட்டுட்டு யார் தருவாங்க எவ்வளோ தருவாங்கிற விஷயத்த நீங்கள் பொதுவாக அழகாக செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ கடை தான் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோன் ஆப் அப்படின்றதுனால 3 இஎம்ஐயோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா சார்ஜஸ், வட்டி இதெல்லாம் அதிகமாக வரும். அங்கே பேங்க்கில் உங்களுக்கு லோன் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாலேஜுக்காக தான் இந்த கூகுள் பே ஆப் மூலமாக லோன் தருவதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கூகுள் பே லோன் தராங்க, ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும். அடைக்க முடியாத கடன் எனக்கு இருக்கு, சாதாரணமா ஒரு லோன் வாங்கினேன் பாஸ், அவசரப்பட்டு அது என்ன வட்டின்னு கூட தெரியாம வாங்கிட்டேன், இப்போ மாசம் இஎம்ஐ கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கேன், என்னால முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா
நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அதாவது நீங்கள் பர்சனல் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, ஹோம் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு 2 வீலர் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது பொதுவான விஷயம்தான். ஸோ அதனால் நமக்கு மட்டும் கிடைக்கல, நமக்கு காப்பாற்ற யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் சான்சஸ் இருக்குது, வழி இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னது அப்படி கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி நிறைய விதமான வீடியோஸில் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க போகிறோம். விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, 20 வருஷம் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு அதிகமான வட்டியில் எனக்கு போட்டு கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருந்தீங்கன்னா, யோசிக்காம இன்னொரு ஆப்ஷன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது நல்லது. நீங்கள் பர்சனல் லோன் வாங்கி இது போல் மாட்டிட்டு இருந்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது நல்லது. எப்படி போய் கேட்கணும், யாரை போய் கேட்கணும்? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் 2 விதமான லோன் ஆஃபர் தரக்கூடிய பேங்கர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லக்கூடிய பேங்க் யாரும் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதாவது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவே நீங்கள் அணுகுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இன்கேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹை இன்ட்ரெஸ்ட்டில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா, வாங்க நாங்கள் உங்களுக்கு 1% கம்மி பண்ணி நான் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறோம்ன்றதை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வட்டி குறையும். 1%, அதாவது நீங்கள் 20 லட்சம் வாங்கியிருந்து 1% கம்மி பண்ணால் கூட கிட்டத்தட்ட 3000 ரூபா 4000 ரூபா கிட்ட தாராளமாக உங்களுக்கு வந்து சேவிங்ஸ், ஒவ்வொரு இஎம்ஐயிலும் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ 1% சாதமாக நினச்சிக்காதீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சம்டைம்ஸ் சில பேருக்கு 2% கூட 3% குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வட்டி கம்மியாகும். அதுக்கப்புறமா குறைவான ப்ராசஸிங் ஃபீஸோடு நாங்கள் செஞ்சு தரோம். லாங்காக நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாதம் உங்களால் 20,000 கட்ட முடியா, ஒரு 12,000 கட்ட முடியுதா, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இஎம்ஐ லாங்காக இழுத்து ஃப்ரீயாக பண்ணி தரோம்னு சொல்கிறாங்க. எனக்கு லோன் இருக்குது, அதிக வட்டியில் கட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது. அப்படி ஒரு சூழல் இருந்தால் கூட இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். நீங்கள் ஒரு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போகிறீங்களா, டேரெக்டாக போங்க. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை காட்டும் டேரெக்டாக போயிட்டு செக் பண்ணுங்கள், என்னுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ கிடைக்கும், ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ இஎம்ஐ போட்டிருக்கு, நான் எவ்வளோ கட்டிட்டு இருக்கேன் விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இதை முக்கியமாக கவனிக்கணும்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு செலவு இருக்கா, அந்த ஒரு லோன் மட்டும் தான் இருக்கா, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் பேங்க்கில் கேட்பாங்க. அதனால் ப்ரிப்பரேஷனாக முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு போய் ட்ரை பண்ணி கேட்கறது நல்லது. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஏற்கனவே அதிகமான வட்டியில் லோன் இருக்கிறவங்க, இஎம்ஐ கட்ட முடியாது இருக்கிறவங்க, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மற்றொரு பேங்க்கை நீங்கள் அணுகும்பொழுது, செகண்ட் ஒப்பீனியன் கேட்கும்பொழுது, உங்கள் பேன் கார்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்பொழுது அவங்க அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நாங்கள் ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு முன்பணம் கேட்பார்கள். அதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருந்தால் அப்படி கேட்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேலரி பர்சன், உங்களுடைய வருமானம் நல்லா இருக்குன்னா, எந்த சிக்கலும் இல்லை, எந்த விதமான சிபிலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிடுவாங்க. உங்களுடைய பணத்தை வந்து சாங்ஷன் பண்ணி அந்த லோனை அடைச்சிட்டு மீதி பணம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா அதே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. அதே போல் உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, பழைய அக்கௌண்ட், அதை அப்படியே நீங்களும் மாற்றணும். அந்த கோடாக் பேங்க்குக்கோ அல்லது ஐடிஎஃப்சி பேங்க்குக்கோ நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த 2 பேங்கை பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய பேங்க்குக்கு வந்து இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தராங்க, HDFC கூட தராங்க. ஸோ இதெல்லாம் விஷயம் இருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருக்கிறவங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் பெருசாக கேட்க மாட்டாங்க. அந்த நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸும் சேர்த்துப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5000 கட்ட வேண்டிய இடத்துல 5000 கட்டாமல் ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, 5 லட்சத்தையும் அந்த 5000 சேர்த்துருவாங்க. ஸோ 5,50,000 ஒரு லோன் போட்டு அப்படி சேர்த்துப்பாங்க. இல்லைங்க, கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருக்கும் போது இந்த 5000 நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸை நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து விஷயம். இது போல தான் கேட்குறாங்க. உங்களுக்கு உண்மையாகவே எனக்கு கிடைக்குமா கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக அந்த நான் ரீஃபண்டபிள் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து உண்மையான விஷயம். இல்லைங்க, ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்குது, ஆல்ரெடி 4-5 லோன்லாம் இருக்குது, எனக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னா இந்த நான் ரீஃபண்டபிள் சார்ஜை பற்றி யோசிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே ஒரு லோனில் அதிகமான அமௌண்ட்டில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம்.